கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 11வது வசனம். ரோமர் 7:11. ரோமன் 7:11. பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொன்றது. இப்போ இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு? பாவம் என்ன பண்ணுது? பிரமாணத்தை பிரமாணத்தை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுது. அதாவது பிரமாணம் மோசங்கிறதுனால இல்லை, காரணம் என்ன? பாவம் வஞ்சிக்கக்கூடியது, வஞ்சகம் நிறைந்தது. என்னை வஞ்சித்து, நீங்க ஆதியில பார்க்கிறோம், ஏவாள்கிட்ட ஆண்டவர் கேட்கிறாரு, நீ என்ன செய்த அப்படின்னு சொன்ன அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரியானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றால். என்ன? வஞ்சிக்கக்கூடிய ஒரு காரியம். அதாவது இந்த கிரேக்க மொழி பதம் அப்ரோமே என்று சொல்லக்கூடிய பதம். அது என்னன்னா, ஒரு பொருளை இப்போ லான்ச்சிங் பேடுன்னு சொல்லுவோம்ல, ஒரு இடத்துல இருந்து இப்போ ராக்கெட்டை அனுப்புறதுக்கு ஒரு இடம் வைக்கிறோமா, அந்த மாதிரி பாவம் என்ன பண்ணுது? பிரமாணத்தை ஒரு ஒரு தளமா வைத்து கொண்டு அதுல இருந்து காரியம் செய்யக்கூடிய காரியம். அதனாலதான் இதுல 7வது அதிகாரம் 7வது வசனத்துல என்ன சொன்னாரு? ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமா? அல்லவே, பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் அறிந்தேனே என்று மற்றபடி அறியவில்லை. காரணம் என்ன? இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று அறியாதிருந்திருப்பேனே. அப்ப என்ன பண்ணுது? பாவம் இந்த பிரமாணத்தை திருத்தி என்ன பண்ணுது? என்ன பண்ணுது? மரணத்துக்குள்ளாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு காரியம். இதைத்தான் ஏவாள ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் செய்யக்கூடிய ஒரு காரியம். அப்ப என்ன பண்ணுது? எனக்குள்ள எப்படி பாவத்தை உண்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதா. இப்ப யாக்கோபு எழுதும்போது, யாக்கோபு 1வது அதிகாரம் 15வது வசனத்தை சொல்லும்போது, பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அப்ப என்ன பண்ணுது? பாவம் வஞ்சிக்குது. வஞ்சித்து என்ன பண்ணுது? எண்ணெயை கொண்டு போய் அதிலிருந்து மரணத்துக்கு கொண்டு போய் சேர்க்குது. அப்ப பிரமாணம் பாவம் என்னங்கிறது காட்டுது. ஆனா பாவம் என்ன பண்ணுது? அந்த வெளிப்பாடை கொண்டு போய் என்ன குற்றப்படுத்தக்கூடியதா இருக்கு. அதனால பவுல் பிரமாணத்தை இங்க அவர் குற்றம் சொல்லல. ஏன்னா நீங்க 12வது வசனத்துல பார்க்கும்போது, நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளது, கற்பனையும் பரிசுத்தமும் நீதியாய் நன்மையாய் இருக்கிறது. அப்போ பிரமாணத்துல பிரச்சனை இல்லை. ஆனா என்ன? அது பாவத்தை தூண்டக்கூடிய ஒரு தளமாக இருந்து எனக்குள்ள இருக்கிற ஒரு பாவத்தை தூண்டக்கூடியதா இருக்குது. அதன் மூலமாய் பாவம் என்ன பண்ணுது? சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதுல என்ன மரணத்துல கொண்டு போய் நிறுத்திடுது. அதனால நான் தேவனை விட்டு தூரம் பிரிந்தவனாக போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்றார். சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது முதல்ல நம்ம இந்த பாவத்தினுடைய தன்மை, இந்த பாவம் எப்படி ஒரு கிறுக்குத்தனமா இல்லை ஒரு கோக்குமாக்கா நம்மளை எப்படி கொண்டு போய் ஒரு இதுல கொண்டு போய் தள்ளி விடுதுங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா நம்ம என்ன, பாவம் எப்படி நன்மையானதையும் திருச்சி அதை ஒன்றுமில்லாம மாற்றி நம்மளை என்ன கொண்டு போய் சேர்க்குது? நம்மளை போய் கண்ணியில கொண்டு போய் சேர்த்துருது. சில கட்டுப்பாடுகள், சில சம்பிரதாயமாக இல்லை, நாம் வழக்கமாக செய்ய வேண்டிய சில காரியங்களை என்ன பண்ணுது? அதுல சமயம் பெற்று அதை கொண்டு போய் நமக்கு ஒரு கண்ணி மாதிரி நம்மளை கொண்டு ஒரு இடத்துக்குள்ள அடைத்து வைக்கக்கூடிய ஒரு காரியம். அதனாலதான் நம்ம இங்க பிரமாணத்தை குற்றம் சொல்ல முடியாது. ஏன்னா கர்த்தர் பிரமாணம் கொடுத்தது நன்மையானது, அது பரிசுத்தமானது, அதுல ஒரு பிரச்சனை இல்லை. அப்ப பிரச்சனை எங்க இருக்கு? என்னுடைய இருதயத்துல. எதனால? பாவம் எது? பொய்ய விரும்பி வஞ்சிக்கப்பட்டு அதன் மூலமாய் பாவமான ஒரு இருதயம் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுது? இந்த பாவம் எனக்குள்ள இருக்கிறதுனால என்ன பண்ணுது? இந்த பிரமாணத்தையே திருக்கக்கூடியதாக, அந்த பிரமாணத்தை என்ன பண்ணுது? திருச்சி என்னை என்ன பண்ணிடுது? ஒரு பாவமான மனுஷனாக மாற்றுகிறது. அப்ப இதுல இருந்து நம்ம எப்படி விடுதலை பெற முடியும்னா, கர்த்தராகி இயேசு கிறிஸ்து ஒருத்தரால தான் நம்மளால விடுதலை செய்யப்பட முடியும். வேற யாராலையும் பண்ண முடியாது. அப்ப நம்ம தெளிவாக நாம் பகுத்தறிய வேண்டியது என்னன்னா, நம்ம
ஒரு இச்சையினால பாவம் உள்ள வருது. அந்த பாவம் என்ன பண்ணுது? நம்மளை வஞ்சித்து நம்ம பிரமாணங்களை கொண்டு அந்த பிரமாணத்தை திரிச்சு நம்மளை பாவத்தில் மாட்டி நம்ம மரணத்தை போய் சந்திக்கக்கூடிய ஒரு காரணத்தில் கொண்டு போய் சேர்த்துருது. அப்போ நமக்கு எனக்கு என்னன்னா, பாவத்தினுடைய தந்திரம் என்ன என்பதை நம்ம அழகாக பகுத்தறியக்கூடிய மக்களாக இருக்கணும். அப்ப எப்படி பாவம் நன்மையானதையும் திரித்து விடுகிறது என்பதை புரிந்து கொண்டோம்னா நாம் ஜெயம் கொள்ளக்கூடிய முடியும். வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல மாலை வேலைக்காய் நன்றி. இப்போதும் ஆண்டவரே, பாவம் எப்படியாக நன்மையான கற்பனைகளையும் தேவனுடைய கட்டளைகளையும் திரித்து விடுகிறது. அதன் மூலமாய் அது பொல்லாதவைகளாய் மாறி அதுவே எங்களுக்கு கன்னியாய் மாறிவிடுகிறது என்பதை உணர்ந்து கொண்டோம். அதிலிருந்து முழுமையான விடுதலை பெற எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.